அழிவடைந்த காங்கேசன்துறை துறைமுகத்தை மீள வழமைக்கு கொண்டுவர சுமார் 10 வருடங்கள் எடுத்துள்ளது. தற்போது ரயில் போக்குவரத்தும் வழமைக்கு திரும்பியுள்ள நிலையில் அதனை மேலும் விஸ்தரிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சு மற்றும் ரயில்வே திணைக்களம் ஆகியன நடவடிக்கை எடுத்து வருகின்றன. எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய மறுசீரமைப்பு தொடர்பில் கண்டறிவதற்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க காங்கேசன்துறை ரயில் நிலையத்துக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். இதுவரை இந்த ரயில் நிலையத்தில் களஞ்சிய வசதி இல்லாத நிலையில் அந்த வசதியும் ஏற்படுத்தி ரயில் நிலையத்தை விஸ்தரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. අවුරුදු 35කට පස්සේ 35 வருடங்களின் பின்னர் இன்றைய தினம் காங்கேசன்துறையிலிருந்து சரக்கு ரயில் சேவை ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் மக்களுக்கு பாரிய லாபம், பஸ்களில் கொண்டு வருவதை விட பொருட்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த ரயில் சேவையின் முக்கிய நோக்கம் சரக்கு பரிமாற்றமாகும். நாம் அதனை மிக குறைவாகவே செய்கின்றோம். இன்று ஆரம்பமான இந்த சேவை வடக்கில் உள்ள மக்களுக்கும் இலங்கையில் சகல பகுதிகளிலும் உள்ள மக்களுக்கும் பாரிய நன்மையாக அமையும் என எதிர்பார்க்கின்றோம். இங்கே காங்கேசன்துறை கைத்தொழில் வலயத்தை ஆரம்பிக்க கைத்தொழில் அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அங்கு ஒரு இறங்குதுறையும் உள்ளது. எனவே இந்த கைத்தொழில் வலயம் வரை ரயில் பாதையை நீடிக்குமாறு கைத்தொழில் அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. ரயில் இணைப்பு என்பது வடக்குக்கும் தெற்குக்கும் அன்போடு செய்யும் வேலையாகும். எதிர்காலத்தில் இன்னும் வடக்கு ரயில் சேவையை மேம்படுத்த எதிர்பார்க்கின்றோம். උතුරේ දුම්රිය සේවාවන් දියුණු කරන්න